கணக்குல காட்டுனது இவ்வளவுதான் அப்படிங்கிறத எப்படி ஏத்துக்கிட்டாங்க அவங்க? ஏத்துக்கலையே, இவங்க அஃபிடவிட் கொடுத்துருக்காங்க. ஏத்துக்கல, ஏத்துக்கிறதெல்லாம் கிடையாது. யாராவது அப்ஜெக்ஷன் போய் பண்ணோம்னா பண்ணலாம். என்னங்க மு.க. ஸ்டாலின் 3 கோடி தான் இருக்குதுன்றாரு, காரே இல்லைன்றாரு. அபத்தமா இருக்கு. அவர் ஓட்டுற காரே 4 கோடி ரூபான்றாங்க. இவர் மொத்த சொத்து 3 கோடியா, ஆனா அவர் ஓட்டுற கார் 4 கோடி. அநியாயங்க. அதாவது சட்டம் ஒரு இருட்டாரு. ஆடிட்டர் கணக்கு பார்த்து அப்படி ஆடிட் பண்ணி லாஸ் அப்படி இப்படின்லாம் காட்டி வச்சிருப்பாங்க. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. பணக்காரர்களுக்கு பணத்தை மறைப்பதற்கும் வரி கட்டுவதை குறைப்பதற்கும் தானே ஆடிட்டர்கள் பணி. அதுதானே தணிக்கையாளர்கள். அதான் பண்ணியிருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் விஜய் இது 600 கோடின்னா மு.க. ஸ்டாலின் உண்மையான பணம் 60 லட்சம் கோடி இருக்கும். அத்தனை மடங்கு பணக்காரங்க தான், ஒன்றும் லேஸ்பட்ட ஆளுங்க இல்லை. அவருக்கு சொல்லிட்டார் 600 கோடி, உடனே அப்படின்றாங்க. அதுலயும் குற்றச்சாட்டு வைக்காங்க, இவ்வளவு கோடி தான் அவர் நடிச்ச படத்துக்கான மொத்த சம்பளம், இவ்வளவு கோடி தான் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா, ஸ்டாலின் கேட்கலாம்ல. ஸ்டாலின் எப்படி 3 கோடி வருமானம் சொல்றவர் 4.5 கோடி கார் போறாரு? அவர் யார் பேர்ல வாங்கியிருக்கார் அந்த கார்? அதெல்லாம் நோண்டலாமா? பாருங்க, ஆடிட்டர்ஸ் நல்லா பக்காவா கணக்கு எழுதுவாங்க. லாபத்தை நஷ்டமாக காட்டுவாங்க, நஷ்டத்தை லாபமாக காட்டுவாங்க. இப்போ சன் டிவி, ரெட் ஜெயண்ட்டு, திமுக ஆளுங்க ஏன் சினி ஃபீல்டுக்கு போகிறாங்க? எப்போ வந்தாலும் சினி ஃபீல்டுக்கு வருவாங்க ஆட்சி வந்தால். ஏன்னா ஈஸியாக அதில் தான் கருப்பை வெள்ளையாக்கலாம். சும்மா படத்தை எடுப்பாங்க, ஓடியே இருக்காது, 500 கோடி வசூல்னு போட்டு 500 கோடி ஒயிட் ஆக்கிடுவாங்க. இதுதான் ஃபிலிம் வேர்ல்டில் இது ஈஸி.